மிக வெளிப்படையான தன்மையோடு தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் ஸ்கீமை அணுகியிருக்கு. இது முதல் முறை அல்ல. 1952 ஏற்கனவே 10 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இது 11வது தடவை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புதிதாக சேர்றவங்க ஃபார்ம் 6 கொடுக்கணும், டிலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 7, ஷிஃப்டட் வாக்காளர்களுக்கு ஃபார்ம் 8. இதில் நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 24-25 லட்சம் பேர் டெட்டு. அது நீக்கணுமா வேண்டாமா? நீக்கணும். ஷிஃப்டட், நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிஸில் அது அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அசம்பிளிலேருந்து இன்னொரு அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு பூத்துலேருந்து இன்னொரு பூத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 80% வாக்காளர்கள் ஷிஃப்டடு கேட்டகரியில் வராங்க. அதனால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கே, ஜனவரி 16ன்னு நினைக்கிறேன் நான், அது வர அந்த ஷிஃப்டட் வாக்காளர்கள் அவங்கள பதிவு பண்ணிக்கணும் ஃபார்ம் 8 கொடுத்து அப்படின்னு நான் கேட்குறேன். இதில் இந்த அதிகாரிகள்லாம் யார்? ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓ யார் போட்டிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கே தனி எம்ப்ளாயீஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? கிடையாது. மாநில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான், கலெக்டர், தாசில்தார், கீழே இருக்கிற அலுவலர்கள், அவங்க தானேங்க இந்த எஸ்ஐஆரையே செயல்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளோ இந்த நேரம் சேர்க்காதுன்னு சொல்லிருச்சுன்னு சொல்கிறாங்களா? எனக்கு புரியலை. அதனால் எஸ்ஐஆர் திறந்த புத்தகம். அது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்யுது, அவ்வளவுதான். நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸை நாங்கள் சரியாகவே பயன்படுத்தலையோன்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐக்கு என்ன பேர் இருந்தது ஐயாவுக்கெல்லாம் தெரியும், லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதுக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேர். இப்போ யாரும் அது சொல்கிறது இல்லை. அதனால் சென்ட்ரல் ஏஜென்சிஸை வி டோன்ட் நெய்தர் யூஸ் நார் மிஸ்யூஸ். எல்லாமே இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அவர்கள் ஆதாரங்களின் ப்ரூஃபின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அது முறையா? இட்ஸ் நாட் ஃபேர். வந்திருக்காங்க, கூட்டணி தலைவர்கள் அடிக்கடி சந்திப்பார்கள், விரைவிலேயே முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், எந்த முடிவெடுத்தாலும் உங்கள் மூலமாகவே மக்களுக்கு எடுத்து செல்லப்படும். ஓகே, தேங்க்யூ. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் தம்பி பார்த்தாயா, இளம்பெண்கள் தோள்களிலே கை போட்டு வரும், இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாருக்கும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுக்கு குரோக்கடைல் டியர்ஸ், முதல் கண்ணீர் ஏன் வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நிறைவுறுகிறதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒன்றுன்னா நிஜமாவே ஒன்று. அதாவது 2021 வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,00,000 ரூபாயாக இருந்தது. இப்போ 9,30,00,000 ரூபாயாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. காரணம் என்னென்னா, நாம் எப்போ பார்த்தாலும் யூபியை பாரு, பீகாரை பாரு, அதெல்லாம் முன்னேறலைன்னு தமிழகத்தினுடைய முதல்வருக்கும் நிதியமைச்சருக்கும் கவனப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னா,
உத்தரப்பிரதேசம் நம்மளை போல் 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம். அதனுடைய பட்ஜெட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு 37,000 கோடி. அதே மாதிரி பீகாருக்கு சொல்கிறேன்னா, பீகார் இஸ் அ ட்ரை ஸ்டேட். தமிழ்நாட்டில் குடியால் வருகின்ற வருமானம் 55,000 கோடி. ஆனால் அது ஒரு பைசா கூட இல்லாமல் பீகாரில் சர்ப்ளஸ் பட்ஜெட்டு 8,000 கோடி. நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணால் பீமார் ஸ்டேட்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம், அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.